எவ்வளோ தீமை அந்த தலைவர்களுக்குள்ள, அந்த பொறாமை, அந்த பயம், தங்களை காப்பாற்றிக்கணும், அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு வெறித்தனமான ஒரு கூக்குரல், எல்லா தீமையும் நடக்குது. ஆனால் தேவன் அந்த தீமையை ஆளுகிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் தீமையை ஆளுகிறார். தீமையை செய்கிறவர் இல்லை, தீமையை ஆளுகிறார்னா அதுக்கு மேலாக இருக்கிறார். அந்த தீமை கூட அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. எதுவுமே அவருடைய கண்ட்ரோல் வெளியே போகவே இல்லை. ஏன்னா தீமையை ஆளுகிற தேவன் இல்லைன்னா தீமையை நன்மையை திருப்ப முடியாது. தேவன் தீமையை செய்யாத தேவனாக இருக்கணும், ஆனால் அதே நேரத்தில் தீமையை ஆளுகிற தேவனாய் இருக்கணும். அப்போ தான் தீமையை தம்முடைய ஜனங்களுடைய நன்மைக்காக பண்ண முடியும். இது ரொம்ப முக்கியமான சத்தியம். தேவன் தீமையை செய்கிறதல்ல, ஆனால் தீமையை ஆளுகிறார். அந்த தீமையை அப்போ தான் நன்மையை அவர் திருப்ப முடியுது. அப்போ ஒரு பக்கம் அந்த கூட்டம் தப்பான ஆளை தெரிந்து கொண்டுருச்சு. கூட்டம் இயேசு சிலுவைக்கு போயிருக்கக்கூடாது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா கூட்டம் தப்பான ஆளை தெரிந்து கொண்டுருச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் தேவன் சரியான ஆளை முன் நிறுத்துறாருங்க. இயேசு வேண்டுங்கனே அங்கே போய் நிறுத்துகிறார். The crowd chose the wrong man, but the Lord put forward the right one. ஒரு பக்கம் இது பொல்லாத மனிதர்கள் செய்த ஒரு பொல்லாத காரியம். ஆனால் இன்னொரு பக்கம் மேலான ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா இது கடவுளுடைய திட்டம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகள் உட்படுத்தினார். ஏசாயா 53:10. கர்த்தரோ, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. நான் வார்த்தைகள், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல் வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். இது ஏதோ பொல்லாத மனிதர்கள் செஞ்ச பொல்லாத காரியங்கள் மட்டும் அல்ல, இது தேவனுடைய திட்டத்தின்படி நடந்ததுன்னு நாம் சொல்ல முடியணும். ஒரு பக்கம் அவங்க பொல்லாத மனிதர்கள் பொல்லாதது செஞ்சாங்களா? ஆமாம். இன்னொரு பக்கம் இது தேவனுடைய திட்டத்தின்படி தான் நடந்ததா? ஆமாம். அது எப்படிங்க ரெண்டையும் சொல்கிறீங்க? அப்படி தாங்க அது. இதுக்குன்னு அந்த பொல்லாத மனிதர்கள் செஞ்சதை கடவுள் மேலே பழியை சுமத்திட முடியாது. சிலர் அப்படி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? கடவுள் தாங்க யூதாஸை காட்டி கொடுக்க வச்சுட்டார். எப்படி? கடவுள் தான் யூதாஸை காட்டி கொடுக்க வச்சுட்டார். கடவுள் தான் காய்பாவை இயேசுவை தேவதூஷணம் பண்ணிட்டாருன்னு தீர்ப்பு கொடுக்க வச்சுட்டாரு. அப்போ கடவுள் நான் பாவத்துக்கு காரணரா? கடவுள் தாங்க பிலாத்தை இந்த மாதிரி கோலத்தனமாக நடந்துக்க வச்சுக்கிட்டாரு. கடவுள் தாங்க அங்கே ஆணியை அடிக்க வச்சுட்டா. ஒரு விதத்தில் அப்படி சொல்ல முடியாது. பாருங்க, யூதாஸ் செஞ்ச பாவம் யூதாஸுடைய பாவம். அதுக்கு வேண்டிய தண்டனையை அவன் சந்தித்தான். ஏன்னா